மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் என்எல்சி நிறுவனம் குறித்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தார். என்எல்சி இந்தியா நிறுவனம் தனது சுரங்கங்கள் மற்றும் பக்கவாட்டில் உள்ள எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள கிராமங்கள், விவசாய நிலங்கள் மற்றும் பொது சொத்துக்களின் பாதுகாப்பிற்கு மிக உயர்ந்த முக்கியத்துவத்தை அளிக்கிறது. கிராமவாசிகளின் நிலங்களில் கால்வாய், கரை உடைப்பு, குப்பை கழிவு, மண் சரிவு போன்ற சமீபத்திய சம்பவங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும், இதற்கு முன் 2015 நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பெய்த கடுமையான மழையின் போது ஏற்பட்ட பாதிப்புகளை ஒப்பந்ததாரர்களை கொண்டு மண் சரிவுகள் அகற்றப்பட்டது. மேற்படி பணியானது கிராமவாசிகளின் ஒப்புதலுடன் மற்றும் மாநில அரசு அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி தகுந்த இழப்பீடும் என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் வழங்கப்பட்டது. அதன் பிறகு அது போன்ற எந்த சம்பவம் நடைபெறவில்லை. இது போன்ற சம்பவங்களை தவிர்க்க உயரமான மண்குவியலிலிருந்து வரும் தண்ணீரை தெற்கு நோக்கி திருப்புவதற்காக ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டது. இது இறுதியாக பரநாற்றின் நிரந்தர திசை திருப்பு கால்வாயில் கலக்கிறது. மேலும் சுற்றியுள்ள பகுதிகளை பாதுகாப்பதற்காக போதுமான அகலம், உயரத்துடன் ஒரு பாதுகாப்பு கரை கட்டப்பட்டுள்ளது. கால்வாய்கள், வடிகால்களை தூர்வாறுதல் மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் தண்ணீர் மேற்கு கார்லண்ட் கால்வாய் வழியாக பாதுகாப்பாக செலுத்தப்படுகிறது. சம்பந்தப்பட்ட சுரங்க அதிகாரிகளால் பாதுகாப்பு கரை தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சட்டவிரோதமாக பாதுகாப்பு கரையிலிருந்து மண் எடுக்கப்பட்டால், அதன் காரணமாக ஏதேனும் உடைப்பு ஏற்பட்டால் தாமதமின்றி தேவையான சீரமைப்பு நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்படுகின்றன. 2015 ஆண்டு பருவமழையின் போது வெளிப்பக்க குவியலின் எல்லை பகுதியில் முன்பு சரிந்த மண் ஏற்கனவே பேக்ஹோஸ் மூலம் அகற்றப்பட்டு, பாதிக்கப்பட்ட பகுதியில் தளர்வான மண் தொடர்ந்து அருகிலுள்ள பகுதிகளுக்கு நகர்வதை தடுக்க பாதுகாப்பு கரைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. என்எல்சி இந்தியா நிறுவனம் உள்ளூர் மக்களுடன் சுமூகமான உறவை பேணுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்தாலோசித்து தளம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் தொடர்ந்து கடமைப்பட்டுள்ளது. எனவே இவ்விவகாரம் ஏற்கனவே என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் கவனிக்கப்பட்டு தேவையான நிவாரண நடவடிக்கைகள் முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் கண்காணிப்பு, தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. என்ன கேள்வி? கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் என்எல்சி இந்தியா நிறுவனத்தால் அளிக்கப்பட்ட பதிலை இங்கு வாசித்திருக்கிறார். அது முழுக்க 100% உண்மைக்கு புறம்பானதாகும். இந்த பதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் நன்றாக தெரியும், எங்கள் மாவட்டத்தை நன்கு அறிந்தவர். இது குறித்து உடனடியாக கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் என்எல்சி நிறுவனம் இது போன்ற தவறான தகவலை சட்டமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்று தெரிவித்தவுடன் அவர் உடனடியாக விருதாசலம் கோட்டாட்சியரை அனுப்பி நேரடியாக ஆய்வு செய்து, இன்னும் 2019க்கு பிறகு எந்த விவசாயிக்கும் அங்கு இழப்பீடு கொடுக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 300 ஏக்கர், இந்த நிமிடத்தில் கூட நீங்கள் அதை ஆய்வு செய்து கொள்ளலாம், மண்மேடுகள் சரிந்து அந்த களிமண் நிலங்களிலே பரவி இருக்கிறது. விவசாயம் செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு 2019 பேரளவிற்கு நிவாரணத்தை கொடுத்துவிட்டு என்எல்சி நிறுவனம் முழுக்க கடலூர் மாவட்ட விவசாயிகளுக்கு எதிராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறத ஒழிய விவசாயிகளை வந்த பதில் 100% உண்மை. நான் கேட்டது இது மட்டுமல்ல, என்எல்சி நிறுவனத்தால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாய தொழிலாளர்கள், இது போன்ற வேலை வாய்ப்பு, இழப்பீடு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு காண்பதற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என்று தான் நான் கோரியிருந்தேன். மரியாதைக்குரிய இறையன்பு அவர்கள் தலைமை செயலாளர் இருந்த பொழுது ஒரு கூட்டத்தை, உயர்மட்ட குழு ஒரே ஒரு கூட்டத்தை கூட்டினார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் பல முறை இது குறித்து பேசியிருக்கிறேன். எனவே அந்த தவறான செய்தியை நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப வேண்டாம். வேண்டுமென்றால் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், விருதாசலம் கோட்டாட்சியரத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னும் அந்த களிமண் சேர்ந்த நிலம் அப்படியே தான் இருக்கிறது. விவசாயம் கிட்டத்தட்ட 10-20 வருடங்களாக நடைபெறவே இல்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதியை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு என்எல்சி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்லைங்க, மென்ஷன் பண்ண பதிவு
அதுவும் என்எல்சி பற்றி இன்னைக்கு பேசினதுனால இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட அதை பற்றி நான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப நாளா நான் கோரிக்கை வைக்கிறேன். ஒரே நிமிஷம். திருமுதுகுன்றம் அப்படின்ற பழைய பேருங்க ஆங்கிலேயர் காலத்திலேயே விருதாச்சலத்தை தலைமையை கொண்டுதான் கடலூர் மாவட்டம் செயல்பட்டது. அந்த வகையில் ஜங்ஷன் இருக்கு. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் அங்கே விருதாச்சலத்தில் இருக்குங்க. நீங்கள் அதை மாவட்டமாக அறிவிக்கும் பொழுது இன்னைக்கு திட்டக்குடி, நெய்வேலி மற்றும் விருதாச்சலத்திலிருந்து கடலூருக்கு செல்வ தூரம் மிக அதிகமாக இருக்கு. எனவே அதை மாவட்டமாக அமைச்சர் அவர்களும் நீங்கள் அறிவிக்கணும். அதே மாதிரி என்எல்சி பற்றி பேசும் பொழுது நிச்சயமாக அது 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் விருதாச்சலம் தொகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை. கூட்டு குடிநீர் திட்டம் வர வேண்டும் என்பதையும் முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த கால்சியம் இருக்கிறதுனால அந்த கிட்னி பாதிப்பு இருக்கிறது அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் அந்த இழப்பீடு தொகை வழங்கவில்லை. இன்றைய வரைக்கும் அந்த விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். என்எல்சி மூலம் எந்த தீர்வும் விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதமாக முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவர்கள் கொடுத்த பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு சதவீதம் கொடுக்கணும். அதை மட்டும் அவங்க கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். கிடையவே கிடையாது. மனசாட்சியே இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டில் மனசாட்சி இல்லாமல் எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில் தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. எதுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க? மண்ணின் மைந்தர்கள் அவர்கள். அவங்களுக்கு வேலை அங்கே கொடுக்கணும், இல்லை ட்ரைனிங் போட்டு கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. எக்ஸாம் போட்டு வேலை போட்டு வெளியூரில் தான் ஆளை கூட்டு வந்து வேலை வாங்குறாங்களே தவிர நிலம் கொடுத்த விவசாயிக்கோ விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு? +2 மெடிக்கல் சீட்டாக கொடுக்குறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்து வேலை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால என்எல்சி கொடுக்குற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறமான தகவலாக தான் இருக்கும். சிஎஸ்ஆர் எவ்வளோ ஃபண்ட் அவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அதுக்கு ஒரு கணக்கு கொடுப்பாங்க. ரோடு போட்டோம், இது பாலம் கட்டணும்னு. அது அவங்களுடைய வளாகத்துக்குள்ள தான் பண்ணியிருப்பாங்களே தவிர மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதை நீங்க தெளிவுபடுத்தி. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த என்எல்சி நிறுவனத்தை பற்றி உண்மையாகவே நிறைய பேர் நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. முனைவர் அவர்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து அவங்க ஒதுக்காமல் நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருந்திருக்கலாம் இதுவரை. இதே மாதிரி விவசாயிகளுக்கு அதனால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம முதலமைச்சர் என்றைக்குமே விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிற்கிறவர். கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நாங்கள் இன்றைக்கி சால்வ் பண்ணி தருவோம். இந்த அரசாங்கம் இப்போ வந்திருக்கு, 3 மாதம்தான் ஆயிருக்கு. அதுக்கான கமிட்டி நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. கமிட்டி இப்போ போட்டிருக்கோம். அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக யாருக்கும் எதிராக நாங்கள் நடந்துக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருப்போம், மக்களுக்கும் சப்போர்ட்டாக இருப்போம். அதே என்எல்சி நிறுவனம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக எடுக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.